லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரணனின் அன்பான வணக்கங்கள். வடக்க பார்த்து நார்த் ஃபேஸிங்கில் 2BHK உள்ள அருமையான வரைபடத்தை பார்க்க போகிறோம். 161 குழி பெஸ்ட்டு பிளான். குழின்னா என்ன, பொருத்தம்னா என்ன, இந்த வரைபடம் மூலமாக பார்ப்போம். இன்றைய தினம் சனி பிரதோஷம். அவசியமாக மாலையில் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இரவு கண்டிப்பாக மகா சிவராத்திரி 4 கால பூஜை சிவன் கோவிலில் போய் சிவபுராணம் படிங்க. சிவனுடைய அபிஷேகத்தை பாருங்கள். மீத வீட்டில் இருந்து நீங்கள் போக முடியாதவங்க வீட்டிலேயே 4 கால பூஜை செய்யுங்க. அடியன் சிவ பூஜையானது வீட்டிலேயே செய்வதுண்டு. ஆச்சாரியன் அபிஷேகம் வாங்கிறதுனால வீட்டிலேயே பூஜை செய்வதுண்டு. பொற்றாமரைக்குளம் மீனாட்சி அம்மன் கோவிலில் பூஜை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வீட்டிலேயே செய்கிறேன். அவசியமாக இந்த பூஜையில் நீங்கள் வேண்டுதல் வைங்க. அடுத்த வருஷத்துக்குள்ளே என்னுடைய பையனுக்கு வேலை கிடைக்கணும், பொண்ணுக்கு திருமணம் முடியணும், பையனுக்கு வெளிநாடு போகணும், வீடு பெரிய அளவில் கட்டணும். இதெல்லாம் ஒரே ஒருத்தவர் தான் கொடுப்பார். எம்பெருமான் சிவபெருமான் நடத்தி வைப்பார். 4 காலம் நீங்கள் செய்ய வேண்டியது முதுகெலும்பை நேராக வைத்து கொண்டு கண் விழித்து தியானம் செய்யுங்க. இறைவா எங்களுக்கு இதெல்லாம் கொடுன்னா கொடுப்பார். சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு 2 தடவை சொல்கிறோம். வெறும் சிவசிவான்னு சொன்னாலே அனைத்தையும் கொடுப்பார். எது கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம தான் ஏதாவது ஒன்று கொடுக்க முடியாது. இறைவன் அனைத்தையும் கொடுப்பார். இப்போ நம்ம 161 குழி கொண்ட பிளான் நம்ம பார்த்ததுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு வீட்டை கொடுனாக்கா அடுத்த வருஷம் நீங்கள் அந்த வீட்டில் குடி போவீங்க. உண்மை, நிஜம். வாங்க பார்ப்போம். இப்போது இந்த கருடமனை இதில் 161 குழி, 11 பொருத்தத்தில் 7 பொருத்தம் உள்ளது, 7 பொருத்தம் உள்ளது, அங்கீச பொருத்தம், வாழையடி பொருத்தம், குரு. இப்போ இந்த 161 இருக்கு இல்லைங்களா, இன்ட்டு 27 நட்சத்திரத்தினால் பெருக்கி மீதம் அப்படி பார்த்தோம்னா 161 இன்ட்டு 27 போட்டோம்னா 43 47. இந்த 43 விட்டுட்டிங்கன்னா 47 தான் வயது. இப்போ 181 குழின்னு வச்சுக்கோங்க, இன்ட்டு 27. ஸோ 48 87, 181 இன்ட்டு 27 வெறும்னா கடைசி 80, வயது 87. இது மாதிரி 107 குழி, 113, 111, 101, 99, 177 குழி அருமையான 11 பொருத்தத்தில் 11 பொருத்தம் வரும். ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி அடியேன் புஸ்தக வடிவில் போட போகிறேன். எல்லாமே பிரிச்சுட்டேன். இப்போ 161 குழியினுடையது கருடமனை. எக்கச்சக்கமாக காசு கிடைக்கும். எண்ணி கை வலிக்கும். மெஷின் வாங்கி தான் நீங்கள் எண்ணணும். வாங்க. வடக்கு பார்த்த வீட்டிற்கு ஈசான மூளை, வாயு மூளை, கன்னி மூளை, அக்னி மூளை. அக்னி மூளை பின்னாடி ஒரு எரிமூளை, பொசினி மூலம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற கொசினி மூளைன்னு சொல்கிறாங்க. இப்போ ஈசான மூலையில் போர்வெல், மழைநீர் சேகரிப்பு, சம்ப், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே. அதனால தான் நடுவில் கண்ணை வச்சார். ஸோ இந்த 3 நண்பர்கள். செப்டிக் டேங்க். கன்னி மூலையில் மொட்டை மாடியில் ஒரு அன்பர் கேட்டார், நீங்கள் வெளியே போடுறீங்க சார், வெளியே போடணுமா? இல்லை, உள்ளே போடணும். பீரோவுக்கு மேலே வைங்க. அப்படியே பணம் வந்துக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு சில அன்பர்கள் இந்த கதவை அந்த ஓரத்தில் வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக டாய்லெட் வந்துடும், டோர் வரும். வைக்காதீங்க, இந்த கதவை இப்படியே வைங்க. வாங்க முன்னாடி இருந்து போவோம். சரியா? உள்ளே போகலை. 5 இது சொல்லியிருக்கிறேன். ஹால் 16க்கு 16. 2 பெண் பிள்ளைகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக ஹால் 16க்கு 16 போடுங்க. எல்லா விசேஷம் ஹால்லே நடக்கும். எல்லோரும் வெளியே போய் ஃபங்க்ஷன்னா வெளியே போயிருங்க. வீட்லேயே பண்ணுங்கள். வீடு கனவு இல்லம். உங்களுக்கு எல்லாமே நடத்தும், சொல்லும், பேசும். நீங்கள் சும்மா தூங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது ஏதோ இது வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். இந்த வீடு உங்களுக்கு வாய் பேச தெரியாத தவிர எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து இது நல்லது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஹால்லே உங்கள் ஃபங்க்ஷனை வைங்க. கிச்சன் கம் டைனிங், அக்னி மூலை. இந்த இடத்துல அடுப்பு வைங்க. யூட்டிலிட்டி இந்த இடத்துல சர்வெண்ட் மேடுக்கு உண்டான சிங்க் வைங்க. கிச்சன் கம் டைனிங் போட்டாச்சா? கன்னி மூலையில் பெட்ரூம். கட்டில் இங்கே வச்சுருக்குறோம். எம்பெருமான் சிவசிவான்னு சொல்லிட்டு எப்போவுமே தூங்குறதுக்கு முன்னாடி இறைவனை தியானம் பண்ணிவிட்டு தூங்குங்க. சிவபுராணம் போட்டுட்டு தூங்குங்க. நல்ல உறக்கம் வரும். மெடிசினே வேண்டியது. இந்த இடத்துல டேங்குக்கு கீழே பீரோ வச்சுருக்கீங்க. பக்கத்தில் அருகாமையில் என்ற மெஷின். ஆனந்தமாக தூங்குவீர்கள். 101 குழி கருடமனை. பொருளுக்காக ஓடாதீங்க, ஆரோக்கியத்துக்காக ஓடுங்க. இந்த இடத்துல ஒரு டாய்லெட்டு கொடுத்துருக்குறோம், யூட்டிலிட்டி கொடுத்துருக்குறோம். பிரம்மஸ்தானம் சென்டராக கிட்டத்தட்ட இன்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா பிரம்மஸ்தானத்தில் பூஜை. பெட்ரூம் 10களுக்கு 2 பெட்ரூமே பெருசுங்க. இது நீங்கள் பயன்படுத்த. உங்கள் பாப்பாவுக்கு இதை கொடுங்க. இந்த இடத்துல பீரா அவங்களுக்கு கொடுங்க. கட்டில் இங்கே அமைங்க.
வேறு என்னங்க வேணும்? வீடுனாலே இவ்வளோ தான் போதும் இல்லைங்க, நல்லா இருக்குல்ல. ஸோ பெரிய வீடு 161 குழின்னா பெரிய வீடு. கடகராசி அஷ்டமத்து சனி நடக்குது, விருச்சிக ராசி அர்த்தாஷ்டம சனி நடக்குது, மீன ராசிக்கு 7.5 சனி நடக்குது. என்ன சாமியை செய்கிறது? சிவன் கோவில் தான் இதற்கெல்லாம் பிரகாரம். நான் சொல்கிறது 7.5 நடக்குது, அஷ்டம சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குதுன்னா இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, திருநள்ளாறு தர்பானீஸ்வரர் இருக்கார், திருக்கொல்லிக்காடு எம்பெருமான் சிவபெருமான் இருக்கார், குச்சனூர் போங்க சிவன் இருக்கார், எல்லா இடத்துலையும் சிவன் இருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் சனீஸ்வரன் இருப்பார். சனி ஈஸ்வரன் ஏன்னு சொல்லியிருக்காரு? சனி பகவான் மட்டும்தான் ஈஸ்வரன் இந்த பட்டம் வாங்கியிருக்காரு. அதனால் சனி ஈஸ்வரன் சொல்லுவார். சனின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அவர் தான் உங்களுக்கு ஈஸ்வரனை தொட்டுட்டிங்கன்னா 7.5 சனி அஷ்டமத்து கண்ட சனி வரவே மாட்டார், பக்கத்துலேயே வரமாட்டார். மார்க்கண்டேயனை 16 வயசில் அவருக்கு ஆயுள் முடியணும். ஸோ அப்போ என்ன செஞ்சாருனாக்கா, நேராக சுருக்கங்கயிறு தூக்கி எம்பெருமான் சிவபெருமானை கட்டி பிடிச்சிருக்கிறதே தூக்கி பிடிச்சிட்டார். மார்க்கண்டேயன் பிடிச்சிருக்கிறது எம்பெருமானை. 7.5 அஷ்டமத்து கண்டசனி ஆயுள் காலம் முடிகிறதுக்கு கொடுக்கப்பட்ட யமதர்மராஜாவுக்கே இடது காலால் ஓங்கி எட்டி மிதிச்சிட்டார். அதுக்கப்புறம் உயிர் பெற்ற இளம்தான் திருப்பஞ்சாலி. எம்பெருமான் சிவபெருமானை நீங்கள் தொட்டிங்கன்னாக்கா எதையும் கொடுக்க முடியும். இது மாத்திரம் இல்லை, சனீஸ்வரன் உங்கள் பக்கத்தில் வரமாட்டார், தொல்லைகள் வராது. திரியம்பகம் யஜாமே சுகந்திரிம் புஷ்டிவர்த்தனம் உருவாருப்பாம் யுபந்திரான் மிருத்யோர் முக்கிய மாமிருதா சொல்லிக்கிட்டே இருங்க, இரவெல்லாம் பாடுங்க. அகால மிருத்யு கரணம் அப்படின்றது. ஸோ சிவபுராணம் படிங்க, இறைவன் உங்கள் பக்கத்தில் வந்துடுவார். பூஜை அறை டிவி போட்டுகிட்டே உட்காந்துருக்காதீங்க, டிவியில் வர நிகழ்ச்சி பாருங்கள். சிவசிவா சிவசிவா சிவசிவான்னு சொல்லிட்டு காலையில் 6 மணிக்கு முடிங்க. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை தானே, நல்லா உறங்குங்க. ஒரு 9 மணிக்கு தூங்கி 1 மணி 2 மணிக்கு எழுங்க. என்ன கொடுப்பார்? எல்லாமே கொடுக்க முடியும். சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுங்கள், வீடு கட்டுவதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பார். 161 புலி கருடமனை வரவு 4 யோனி சிம்மம் ஜெயம் அங்கீசம் வாழையடி வாழை பொருத்தம் குரு ஜாதி பிராமண ஜாதி விருச்சிகம் நன்மை வயது 47 ஆண்டுகள். ஓம் நமச்சிவாய. அனைவரும் சிவாலயங்களுக்கு சென்று வாருங்கள். பாடல் பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. உங்கள் வீட்டிலேயே சின்னதாக சிவலிங்கம் இருந்தால் 4 கால பூஜை பண்ணுங்கள். நிவேத்தியம் 4 காலத்திற்கு 4 நிவேத்தியம் செய்யுங்க. ஒரு சின்னதாக வஸ்திரம் வைங்க, தீபார்த்தனை காமிங்க. 4 காலமும் இது செய்யுங்க. 9 மணிக்கு, 11:30 மணிக்கு, 2 மணிக்கு, 4 மணிக்கு. இது அடியன் சொல்கிற காலத்தில் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்ன கூட செய்யலாம். கோவிலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 4 காலமுமே கண் முழித்து முதுகெலும்பை நேராக வைத்து கொண்டு பூஜை செய்யுங்க, தியானம் செய்யுங்க, சிவசிவான்னு சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி வைங்க. இந்த தகவல் பிடிச்சுன்னா மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கின்றேன். வணக்கம், வாழ்க வளமுடன். சிவாய நமः.